மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் பார்க்கின்ற பொழுது அதிர்ஷ்ட கிரகம் எல்லாம் மிகவும் பலமாகவும் பலவிதமான யோகங்களும் இடம்பெற்றுள்ளன. உங்களுடைய விருப்பங்கள், சில செய்துக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக அமையக்கூடும். படிப்பு, பயணம், பதவி, பவர், பணியாட்கள் இதெல்லாம் சக்ஸஸ் தான். எதிரிகள், கடன், முன் நிலுவைகள், பலவிதமான குறைபாடுகள், இதிலெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெமிடிஸ், அதாவது சீர்திருத்தங்கள் கிடைக்கப்பெற்று நீங்கள் நினைத்த சில விஷயங்களை கைகூட சந்தர்ப்பங்கள் உள்ளது. கணவன் மனைவியுடைய நல்லிணக்கம், காதல் விஷயங்கள், பிள்ளைகளின் சந்தோஷங்கள், சுபகாரியங்கள், சுற்றுலாக்கள் இப்படி கூட இடம்பெற்று இம்மாதம் மிகவும் உங்களுக்கு ஒரு மனம் சந்தோஷம் தரக்கூடியதாக இருந்திடக்கூடும். இந்த மாதத்தில் 5, 6, 12, 13, 21, 22, 23, 24, 25 இந்த குறிப்பிட்ட தேதிகளில் இப்போது நாம் சொன்ன அதிர்ஷ்ட முயற்சிகளும் நற்காரியங்களும் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த விஷயமும் சீக்கிரமாக உங்களை வந்தடையும். இதில் குறிப்பிடப்படாத தேதிகளில் சற்று பலன்கள் தாமதமாகலாம். அப்போது நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமும் பாதுகாப்பும் பரிகாரங்களும் வழிபாடுகளும் தேவை. இந்த ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாம்பாட்டி சித்தரை வணங்குவதும் PT இந்த எழுத்துக்களும் கிழக்கு திசையும் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். இவர்களுக்கு பரிகாரம் மகிழ மலர். பலை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புன்னாக்கி சென்ற சித்தரை வழிபடுவதும் BS இந்த எழுத்துக்களும் மேற்கு திசையும் பயனுள்ளதாக இருக்கும். தேவதான மலர் என்ற ஒரு மலரை பூஜிப்பது சிறந்ததே. கார்த்திகை முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சக்கரத்தாழ்வாரை வழிபடுவதும் KO எழுத்தும் தென்கிழக்கு திசையும் பயனுடையதாக இருக்கும். செம்பருத்தி மலரை வணங்குவது பூஜிப்பது உகந்த ஒன்றே. மேசராசி பொதுவாக ஒரு பண கஷ்டமான சூழ்நிலை உருவாகி கொண்டே இருக்கின்றது. குரு 2ஆம் இடத்திலே இருந்தாலும் அவருடைய கஷ்டம் குறையவில்லை. அப்பொழுது என்ன செய்வது? இதற்கு என்ன பரிகாரம் செய்து கொள்வது? இந்த மாதம் எப்படி பொழுதை கடத்துவது? குரு பகவான், அதாவது வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு கற்பூரவள்ளி என்கின்ற வாழைப்பழத்தை தேனிலே கலந்து அல்லது தேனை அதன் மேல் ஊற்றி நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். வியாழக்கிழமை குரு ஓரையிலே செய்தார்களானால், அந்த பழத்தை வாங்கி நீங்கள் சாப்பிட்டீர்களானால் நிச்சயமாக பணவரவும் கூடும், தொழிலும் கூடும், விவாகமாகாதவர்களுக்கு விவாகமாகும், மனச்சஞ்சலம் நீங்கும், கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரிஷபராசி அன்பர்களே, கிரகங்கள் தனம் தசம கேந்திரத்தில் இருப்பது இதெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு தடைகளையும் நீக்கிவிட்டு தன்னிலும் மேம்பட்டவருடைய ஆதரவையும் தக்க வைத்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, உங்களுடைய சிறப்பு விஷயங்களை, உங்களுடைய நிகழ்வுகளை நல்ல ஒரு அரங்கேற்றம் செய்வதும், தொழிலில் பலவிதமான ஆர்டர்களும் ஆள்பலமும் பெரிய அளவில் கூட சில தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்டுகளும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். பூமி, பொன் பொருள், லக்ஸுரி ஐட்டங்கள், தனது விருப்பமான அம்சங்கள் இவற்றை எந்த வகையிலும் வாங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எப்படியும் கைகூடும். உங்களுடைய ஆற்றல், அரசியல், முதிர்ந்த அனுபவம், பதவி, சுபகாரியம், பொறுப்பு இதெல்லாம் சாதகமே. பிரிந்தவர்கள் கூட இணைந்து தனது விஷயங்களை மிகவும் நல்ல விதமாக பகிர்ந்து கொள்ளக்கூடும். கடன் தீர்த்தல், உணவு இதன் விஷயங்களில் கூட உங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்திடக்கூடும். நீர், ஓட்டல், மொபைல், ஜுவல்லரி, கன்சல்டிங், ரெவின்யூ, கமிஷன், வனம், பார்மசி இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஆதாயமே. இம்மாதத்தில் 7, 8, 9, 14, 15, 16, 24, 25, 26, 27 இந்த தேதிகளிலெல்லாம் நாம் சொன்ன இந்த நற்பலன்களுடைய நன்மைகள் யாவும் முயற்சிகளும் எல்லாம் நன்கு கைகூடும். சுப விஷயங்களும் ஏற்படக்கூடும். குறிப்பிடப்படாத தேதிகளில் சற்று கவனமும் பாதுகாப்பும் பரிகாரங்களை மேற்கொள்வது நல்லதே. கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புலத்தியரை வழிபடுவதும் எழுத்து VS திசை தென்கிழக்கு பரிகாரம் புன்னை மலர். ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புலிப்பாணியையும் DR எழுத்தும் திசைகள் கிழக்கும் பரிகாரம் கோஷ்ட மலர். மிருகாசீரிஷம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முருகனை வணங்குவதும் QH எழுத்தும் வடக்கு திசையும்
பயன் தரும் பூசணி மலரை பயன்படுத்தலாம். ரிஷபராசி முருகன் கோயில், அதுவும் தென் மாவட்டங்களிலே இருப்பவர்கள் கழுகுமலை முருகன் கோயில். இந்த முருகன் கோயிலிலே சென்று அங்கு இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு ஒரு வழிபாடு, குரு பகவானுக்கு ஒரு வழிபாடு, இலந்தை பழம் என்று சொல்லப்படக்கூடிய பழத்தை நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். இந்த இலந்தை பழம் கிடைக்காதவர்கள் கடையிலே இலந்தை பழ வத்தல் இருக்கும், அதை கருப்பட்டியிலே வேக வைத்து அதை கொண்டு போய் நெய்வேத்தியம் செய்து சாப்பிட்டு பாருங்கள். வாழ்க்கையில் என்று துன்பம் தொலையும் என்று காத்திருந்தவர்கள் அத்தனை பேருக்கும் துன்பம் தொலையும். இதை அங்கு இருக்க ஸ்தல விருட்சத்தை தொட்டு கும்பிட்டு விட்டு வந்தீர்களால் மிக அற்புதமாக நடக்கும். அந்த முருகன் கோயிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே முருகன் படத்துக்கு முன்னால் வைத்து இழந்த பழம் நெய்வேத்தியம் அல்லது இழந்த வத்தலை வாங்கி நீங்கள் கருப்பட்டி போட்டு காய்ச்சி அதை நெய்வேத்தியமாக வைத்து அந்த பழத்தை சாப்பிட்டீர்களானால் நிச்சயமாக சொல்கின்றேன், உடம்பிலே இருக்கின்ற உஷ்ணம் குறைந்து, யூரின் ட்ராக் போன்ற சங்கதிகளுடைய பிரச்சனை குறைந்து, ரிஷபராசி ரிஷபலக்கணத்தில் முன்ஜென்ம ஆன்மாவினுடைய பாவம் குறைந்து உங்களுடைய மனோநிலை தேறி நன்றாக வாழ்வீர்கள். பெரும்பகுதி இந்த மாதம் நீங்கள் கருப்பு உடையை தவிர்ப்பது மிக நல்லது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி, ராசியாதிபதி, பாக்கியாதிபதி ஆட்சி, திரிகோண தனஸ்தானத்தில் மிகவும் நற்கிரகங்கள் உலவுவதால் அமர்க்களம்தான். அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை எந்த வகையிலும் நீங்கள் அதை எட்டி பிடித்து விடுவீர்கள். எதிரிகள் வீழ்வார்கள். உங்களுடைய விளம்பரம், காரிய அணுகுமுறைகள், உங்களால் பிறருக்கு நன்மைகள், நீங்கள் எடுத்து செய்யும் முயற்சிகள் யாவும் பிறரை அலாதிப்படுத்திவிடும். சில ஆனந்தமான விஷயங்களை நன்கு கைக்கொண்டு அற்புதமாக சில காரியங்களை மேற்கொண்டு பிறரால் பாராட்டப்படுவீர்கள். பெண்களுக்கு ஆண்கள் மூலமாக பெரிய ஒரு திருப்பு முனைகள் ஏற்பட இருக்கின்றன. உங்களுடைய வித்தையும் விமர்சனமும் பிறர் பார்த்து ஆச்சரியப்படக்கூடும். சொந்தம், தொடர்புகள், ஆர்டர்கள், நண்பர்கள் இவர்களெல்லாம் உங்களை தேடி வந்து நல்ல பல காரியங்களை நச்சுன்னு முடித்து கொள்ள முடியும். ஜீவனம் எதுவாக இருந்த போதிலும் அதில் உங்களுக்கு சிறப்புகளே என்று கூறலாம். இந்த மாதம் 1, 2, 10, 11, 17, 18, 26, 27, 28, 29 இந்த தேதிகளிலெல்லாம் உங்களுக்கு நாம் சொன்ன இந்த அனுகூல பலன்கள் அற்புதமாக உங்களை வந்து சேரும். உங்கள் அதிர்ஷ்டங்களையும் தக்க வைத்துக் கொள்வதற்கு சரியான சந்தர்ப்பமாகும். இதில் குறிப்பிடப்படாத தேதிகளில் சற்று கவனமும் பரிகாரங்களும் தேவை. இந்த ராசியில் மிருகாசீரிஷம் 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மச்சமுனியையும், எழுத்து WF, திசைகள் தெற்கு, பரிகாரம் துத்தி மலர்னு ஒரு மலர் இருக்குது, அந்த மலரை வணங்குவது சிறப்பு. திருவாரூர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரோம ரிஷி, GX எழுத்தும் தென்கிழக்கு திசையும் சாதகமே, பரிகாரம் வில்வம். புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கிருஷ்ணரை வழிபடலாம். இசர்த்து எழுத்தும் வடகிழக்கு திசையும் நன்மையே, சங்கு புஷ்பம் பரிகாரம். மிதுன ராசி திருப்பரங்குன்றம் முருகன் கோயில். முருகன், துர்க்கை, விநாயகர், சிவன், பெருமாள் 5 பேரும் ஒன்றாக இருக்கக்கூடிய இடம். இங்கே மறிக்குழுந்து என்று சொல்வார்கள், அங்கு வடக்கு பக்கம் தவனம் என்று சொல்வார்கள். இதிலே மாலை கட்டி இந்த தெய்வங்களுக்கு போட்டு அல்லது அறுபடை முருகன் கோவிலிலே ஏதாவது ஒரு முருகன் கோவிலிலே இந்த மறிக்குழுந்து மாலையாக சாற்ற வேண்டும். அது செவ்வாய்க்கிழமை சாற்ற வேண்டும். அப்படி சாற்றி வழிபாடு செய்து உங்களுடைய கஷ்டங்களை நீக்கி கொடுப்பதற்கு ஒரு வழி, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடுவதற்கு ஒரு வழி, அதைவிட சொன்னால் முன்னோர்களுடைய சாபங்கள் தீர்வதற்கு ஒரு வழி, எலும்பு நோய்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுவதற்கு ஒரு வழி, கர்ப்பப்பை பிரச்சனையிலிருந்து தீர்வதற்கு ஒரு வழி என்று மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதம் இதை செய்தால் பலன் அடைவீர்கள். கடகராசி அன்பர்களே, சந்திரமங்கல யோகத்தில் மாதம் பிறக்கின்றன. உங்களுடைய சொல், செயல், எழுத்து எல்லாமே சிறப்பாக பரிணமிக்கும். எதிரிகளை வீழ்த்தக்கூடிய உபாயம் உங்களிடம் உண்டு. எந்த ஒரு கோர்ட்டு கேஸ் சிக்கல்கள் இருந்த போதிலும் அதில் சிரமமின்றி
சரியான முறையில் கையாண்டு தக்க ஆதாரங்களோடு தன்னை யார் என்று நிரூபித்துக் கொள்வீர்கள். அது மட்டுமா, குறைந்த முதலீடுகளில் பணம் பெற்று அல்லது கடன் பெற்று தனது வியாபாரம் தொழில்களை சீர்திருத்தி அதற்கு தேவையான விஷயங்களை கைக்கொண்டு நவீனமாக ஆக்கிக் கொள்வீர்கள். வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கும். விவகாரம் மற்றும் சில சொத்து சேர்க்கைகள் இதிலெல்லாம் கூட சுமூகமான தீர்வுகள் ஏற்படும். சுபகாரியங்கள் கைகூடும். உங்கள் கூட்டு முயற்சி வீண் போகாது. வண்டி, வாகனம், வசதி வாய்ப்பு இவைகளும் கைகூட பெறுவீர்கள். தானியம், கடல்வெளி, ஆகாய மார்க்கம், மின்னணு, மெடிசன், ஃபோன், உணவு இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஆதாயமே. இந்த மாதத்தில் 1, 2, 3, 4, 12, 13, 19, 20, 28, 29, 30, 31 இந்த தேதிகளிலெல்லாம் நாம் மேலே சொன்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை சரியாக வந்தடையலாம். இதில் சொல்லப்படாத தேதிகளில் சில முயற்சிகளை தள்ளி செய்யலாம் அல்லது கவனமும் பாதுகாப்பும் பரிகாரங்களும் தேவை. புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கௌரியை வணங்குவதும் BC இந்த எழுத்தும் திசை வடக்கும் சாதகமே. பரிகாரம் திரவிய பொருட்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கற்கடேஸ்வரரை வணங்குவதும் BHங்கிற எழுத்தும் மேற்கு திசையும் சாதகமே. அபிஷேக பொருட்கள் பரிகாரம். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுதர்சன மூர்த்தியை வணங்குவதும் AJ எழுத்தும் தென்மேற்கு திசையும் அனுகூலமே. தூப தீபங்கள் போடுவது பரிகாரமே. கடகராசி. இந்த மாதம் நீங்கள் செல்ல வேண்டிய இடம் திருச்சி திருவானைக்காவல் அம்பாளை தரிசிக்க வேண்டும். ஜலகண்டேஸ்வரி அம்மையை தரிசிக்க வேண்டும். அதிலே ஒரு சிறப்பு என்னவென்றால், காலை 11 மணி முதல் 12 மணி வரை அம்மையினுடைய காதிலே அங்கே தோடு அணிந்து அதிலே சிறிச்சக்கரம் பதிச்சிருக்கின்றார்கள். அது ஆதிசங்கரால் உருவாக்கப்பட்டது. அங்கே பெண் வேடத்திலே ஆணுக்கு பெண் வேடம் கட்டி பூஜை செய்வார்கள். அந்த பூஜையை பார்த்து நீங்கள் அருமையாக கும்பிட பலன் கிடைக்கும். அதை நீங்கள் செய்ய நிச்சயமாக பலன் உண்டு. அப்பொழுது இந்த மாதம் ஒரு முறையாவது திருவானைக்காவல் சென்று ஜலகண்டேஸ்வரி அம்பலை தரிசனித்துவிட்டு, அதிமதுரம் என்று ஒரு நாட்டு மருந்து கடையிலே ஒரு பொருள் கிடைக்கும். இந்த அதிமதுரத்தை ஒரு சிறிய பாட்டிலே தண்ணீருக்குள்ளே போட்டு வைத்து கொள்ளுங்கள். அந்த அம்பாளை வணங்கிவிட்டு இந்த அதிமதுர நீரை அருந்தினீர்களானால் ஜலராசியான நீங்கள் உலகத்திலேயே அதிக துன்பமான மனநிலையிலிருந்து வெளிப்பட்டு இனிமேலும் வாழ்க்கையில் ஒரு துன்பம் இல்லை என்பதை உணர்ந்து பணவரவோடு நன்றாக வாழ்வீர்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். சிம்ம ராசி அன்பர்களே, பாக்கிய கிரக மாளிகா யோகத்தில் இந்த மாதம் ஆள்பலம், எந்த ஒரு விஷயத்திலும் எதையும் நாம் எப்படி கைக்கொள்வது, எந்த மாதிரி நாம் செய்தால் அந்த இலக்கை நாம் அடைய முடியும் என்கிற ஒரு விகிதத்தில் நீங்கள் செயல்படுவீர்கள். பெண்களுக்கு ஆண்கள் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, குடும்பம் குழந்தைகளும் கூட கூடிய மட்டும் உங்களுடைய காரிய முயற்சிக்கு வெற்றியாக இருப்பார்கள். நல்ல ஒரு வேலைகளும் மாற்றங்களும் இடமாற்றமும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பண வருவாய்கள், கஸ்டமர்கள் மூலமாக சில காரியங்கள், ஆதாயங்கள், தொழில் நிமித்தமான தொலைதூர பயணங்கள், தொட்ட சில காரியங்களை முடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், சுபகாரியங்கள், நல்லிணக்கம், முக்கிய விஷயம், விஐபிகளுடைய தொடர்பு, விருந்து, வேடிக்கை, விழாக்கள், விசேஷங்கள் இதெல்லாம் மிகவும் களைகட்டக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ஜீவனத்திலேயே கமிஷன், காவல், மருத்துவம், கம்யூனிகேஷன், வடிவமைப்பு, உணவு, நீர்வாழ் வஸ்துக்கள், அன்றாடம் அழியும் பொருட்கள் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்கள் ஏற்றம் பெறுவார்கள். இந்த மாதத்தில் 3, 4, 5, 6, 14, 15, 16, 21, 22, 23, 30, 31 தேதிகளில் மேலே சொன்ன நற்பலங்கள் யாவும் உங்களை சரியாக வந்தடையும். இதில் சொல்லப்படாத தேதிகளில் சற்று எந்த ஒரு முயற்சியும் தள்ளி போட்டு இறை வழிபாடோடு கவனங்களோடு எதையும் செய்தால் நல்லதே. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கால பைரவரை வழிபடுவதும் MZ என்ற எழுத்தும் தென்மேற்கு திசையும் சாதகமே. பரிகாரம் கால்நடைகளுக்கு உணவு.
பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வராகி அம்மனை வழிபடுவதும் OP இந்த எழுத்துக்கள் நன்மையாகவும் திசைகள் தென்கிழக்கும் சாதகமே. பரிகாரம் மஞ்சள் குங்குமம் அபிஷேக பொருட்கள். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் லட்சுமி நரசிம்மரை வணங்குவதும் US என்ற எழுத்தும் கிழக்கு திசையும் பயன் தரும். கற்கண்டு துளசி கொண்டு எதையும் செய்துவது தக்க பரிகாரமே. சிம்மராசி. இந்த மாதம் சோஷன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, மிகுந்த கருணை கொண்ட ஒரு அம்பாளை வழிபட வேண்டும். அவள் யார்? மதுரை மீனாட்சி. இந்த மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்ய செய்ய இந்த மாதம் உங்களுடைய பத்திரங்கள் டாக்குமெண்ட்டுகள்லாம் திரும்பி வரும். பேங்குக்கு அடகு போன நகைகள் திரும்பி வரும். வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவீர்கள். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது போல் உங்கள் உள்ளம் உறங்காமல் வேலை செய்யும். மீனாட்சி அம்மனுக்கு என்ன கொடுக்க வேண்டும்? என்ன செய்தால் சரியாக வரும்? மனோரஞ்சித பூ. இந்த மனோரஞ்சித பூ என்பது கிடைப்பது கஷ்டம். இதில் ஒரு பூவோ 5 பூவோ உங்கள் தகுதிக்கேற்ப வாங்கி மீனாட்சி அம்மனுக்கு கொடுத்து விட்டு அர்த்த ஜாம பூஜை பாருங்கள். பார்த்து விட்டு வந்தீர்களானால் இந்த மாதம் முழுவதும் செல்வாக்கோடு ஓடும். அப்படி போக முடியாதவர்கள் வீட்டிலே உள்ள மீனாட்சி அம்மன் படத்தின் முன்னால் மனோரஞ்சித பூவை வைத்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் அடைவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதம் நான் பார்க்கின்ற பொழுது யோக கிரகங்கள் எல்லாம் அவர்களுக்கு சரியான வழிமுறைகளில் சஞ்சாரங்கள் இல்லை. மேலும் பகை தொடர்புகள், விரையாதிபதிகள் தொடர்புகள், பாதக தொடர்புகள், அசுவர்கள் பலமெல்லாம் கூடியிருப்பதால் உங்களுக்கு இந்த மாதம் உகந்ததாக இல்லை. அதனால் நீங்கள் எந்த வகையிலும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மையே. குறிப்பாக உங்கள் ஆரோக்கியத்தில் அதிகதொரு கவனம் செலுத்த வேண்டும். எந்த ஒரு நிலையிலும் பிறருக்காக பரிந்துரைகளோ, பண ஈடுபாடோ, கையெழுத்து போடுவதோ, படித்து பார்க்காமல் எதையும் செய்வதோ, இதெல்லாம் கண்டிப்பாக மிகவும் அலர்ட்டாக இருக்க வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜீவனம் தொழில்களில் எந்த பதவியாக இருந்தாலும் அதில் பல சோதனைகள் வரலாம், உங்களை சோதிக்கலாம். இதிலெல்லாம் நீங்கள் சரியாக தக்க வழிமுறைகளை, தன்னுடைய கணக்குகள் மற்றும் முக்கிய விஷயங்கள் எல்லாம் சரியாக வைத்து கொள்ள வேண்டும். சமயோஜிதம் தேவை. பரிவர்த்தனை, பொறுப்பு, முக்கிய விஷயங்கள் இவற்றில் உஷாராக இருக்க வேண்டும். கோபதாபங்கள், டென்ஷன் ஆகக்கூடாது. குடும்பமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வெளியிடமாக இருக்கட்டும், விவேகமாக நடந்து கொள்வதே உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடுங்கள், உடனே செய்ய வேண்டாம். முக்கிய நிர்பந்தமாக அதற்காக குறைந்த முதலீடுகளில் கடன் பெறுவதோ, தன்னுடைய சொத்துக்களை பொருட்களை கொண்டு அடமானமாக பெறுவதோ அது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லதே. ஆக எல்லோரையும் அனுசரித்து இறை வழிபாடோடு இந்த மாதத்தை ஏதுவாக நீங்கள் கடந்து வர வேண்டும். இந்த மாதத்தில் 5, 6, 7, 8, 9, 17, 18, 24, 25 இந்த தேதிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு கெடுபலன்கள் பெரும்பாலும் இந்த தேதிகளில் உங்களிடம் வந்துவிடாது. இதில் சொல்லப்படாத தேதிகளில் நாம் இந்த ராசிக்கு சொன்ன அசுப பலன்கள் யாவும் உங்களை ஆட்கொள்ளலாம். அப்போது நீங்கள் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இறை வழிபாடும் பரிகாரங்களும் தேவை. இப்போது உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சொர்ணாகர்ஷ்ண பைரவரை வழிபடுவது, எழுத்து CA என்ற எழுத்தும் திசை கிழக்கும் சாதகமே. பரிகாரங்கள் அபிஷேக பொருட்கள். ஹஸ்த நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இந்திரனை வழங்குவது, கிழக்கு திசையின் அதிபதியாகி இந்திரனை வணங்குவதும், HR என்ற எழுத்தும் தென்மேற்கு திசையும் சாதகமே. பரிகாரம் புஷ்பங்கள். சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஐயப்பனை வணங்குவதும், SP இந்த எழுத்தும் தெற்கு திசையும் சாதகமே. பரிகாரம் தீபம். கன்னிராசி. அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, கன்னிராசிக்கு பல அற்புதமான விஷயங்கள் நடைபெறுவது போல் தோன்றினாலும் எதுவும் நடைபெறவில்லை. அங்கும் இழுபறி, இங்கும் இழுபறி, மானம் போய் விடுமோ என்ற பயம், எதிரிகளால் தொல்லை, சத்துரு பயம், இவர்களை நீக்குவதற்கு ஒரு அருமையான வழியை சொல்கின்றேன். பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழம் என்பது கஜூரிக்காய் என்றும் சொல்வார்கள். இதை தட்சிணாமூர்த்திக்கு வைக்க வேண்டும். வைத்து சிறிது தேனை விட்டு நைவேத்தியம் செய்து அதை உங்கள் பெயர் நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை செய்த பின் அந்த பழத்தை வாங்கி நீங்கள் சாப்பிட வேண்டும்.
அங்கே இருக்கின்ற பிராமணருக்கு ஒரு மஞ்சள் வேஷ்டி துண்டு தானம் கொடுக்க வேண்டும். கொடுத்து வந்தீர்களானால் இந்த மாதம் ஒரு முறை செய்தாலே உங்களுக்கு பல லட்சங்கள் வருமானமும், தங்கம் பொருள் வாங்கும் யோகமும், பசு மாடு கன்றுகள் விவசாயம், லேப்டாப் கம்ப்யூட்டர் போன்ற தொழில்களும் சிறப்பாக நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். துளாராசி அன்பர்களே, பணபர யோக பாவத்தில் முக்கிய கிரகங்களினுடைய சஞ்சாரம் பார்வைகளும் இருக்கின்றன. ஆக உங்களுடைய ஜீவனத்தில் சில காரிய முயற்சிகளில் எடுக்கக்கூடிய அஸ்திவாரங்களில், பிறரால் எடுக்கக்கூடிய சில காரியங்களில், அந்த அணுகுமுறைகளில், ஒப்பந்தங்களில் மிகவும் நன்மையான பலன்கள் கைகூட சந்தர்ப்பம் இருக்கின்றன. திருமணம், விட்டுப்போன தம்பதியர்கள் இணைவது மற்றும் பூமி வாங்குவது அல்லது கிரகப்பிரவேசங்கள் செய்து அதற்கான சொத்துக்களை எதையோ பரிவர்த்தனை பெறுவது அல்லது பூர்வீகமாக இருந்து வரக்கூடிய சொத்துக்களில் ஏதேனும் சொத்தோ பொருளோ உங்களை வந்தடைவது, இதெல்லாம் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. கொடுக்கல் வாங்கலிலெல்லாம் சற்று உங்களுக்கு சுமூகமாக இருக்கும். உங்களுடைய வித்தையில் எந்த வகையிலும் விமர்சனங்களும் வெற்றியும் பிறரால் பாராட்டுகளும் இருக்கும். எந்த வகையிலும் உங்களுடைய எழுத்து, பேச்சு, செயல் முயற்சிகள் காரிய அனுகூலங்களை கொண்டு வரும். அரசு அதிகாரிகளினால் உதவிகளோ, முக்கிய விஐபியினால் ஏதேனும் நல்லதொரு மாற்றங்களோ உங்கள் ஜீவனத்துறைக்கு சப்போர்ட்டாக அமைந்திடக்கூடும். ஆக பெண்களை இணைத்து ஆண்கள் செய்யும் எந்த ஒரு முயற்சிகளும் வீண் போகாது. இந்த மாதத்தில் 7, 8, 9, 10, 11, 19, 20, 26, 27 இந்த தேதிகள் எல்லாம் உங்களுடைய முன்னேற்றங்களும் மற்றும் உங்களுடைய சிறப்பான காரியங்களும், இந்த மாதம் சொல்லப்பட்டுள்ள சுபபலங்களும் சீக்கிரமாக உங்களை வந்தடையும். இதில் குறிப்பிடப்படாத தேதிகளில் உங்களுடைய காரிய முயற்சிகள் சற்று காலதாமதமாகலாம். அதனால் கவனமும் பரிகாரமும் தேவை. சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திரிபுர சுந்தரியை வணங்குவதும், எழுத்து DG, திசைகள் தெற்கு, சாதகமே. பரிகாரம் லலிதா சகசரநாமம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வர்ண பகவானை வணங்குவதும், எழுத்து SQ, திசைகள் மேற்கு, சாதகமே. பரிகாரம் தைலக்காப்பு. சாகம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சரப்பேஸ்வரரை வணங்குவதும், எழுத்து VZ, திசைகள் வடகிழக்கு. பரிகாரம் தீப ஆராதனைகள், அதற்குரிய மெட்டீரியல்கள் கொண்டு செய்வதும் உகந்த பரிகாரங்களே. துலாம் ராசி. பிரம்மா வழிபாடு. அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, பிரம்மாவை வழிபாடு செய்ய வேண்டும். அதிலே தங்க அரளிப்பூ என்று ஒன்று சொல்வார்கள். பெரும்பகுதி விநாயகர் கோயிலில் இருக்கும், மஞ்சள் நிறமாக இருக்கும், நீளமாக இருக்கும். இந்த அரளிப்பூவை எடுத்து மாலையாக கட்டி பிரம்மாவிற்கு போட வேண்டும். அது வியாழக்கிழமை போட வேண்டும். போட்டு அதற்கு நீங்கள் 3 நெய் தீபம் ஏற்ற வேண்டும். உங்களுடைய பண கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் சொல்லி, குழந்தைகள் கல்வியையும் சொல்லி, இந்த முறை நல்ல மார்க் வாங்க வேண்டும் என்று சொல்லி, குழந்தைகளுக்கு கல்வி கடன் வேண்டும் என்று கேட்டு, உங்கள் வாழ்க்கை கடனும் நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களானால் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, அனுகூல கிரகங்கள் யாவும், அசுப சஞ்சாரங்கள் மற்றும் சரீரம், வெளியிடம், ஜீவனம், பொறுப்பு, குடும்பம், வாரிசு, இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, கடன் வாங்கிறதுல தவிர்ப்பது நல்லது. ஏதேனும் நீங்கள் முன் நிலுவைகளோ அல்லது வாங்கிய கடன்களோ அல்லது சொத்துக்களாலோ உங்களுக்கு நெருக்கடிகள் இருக்க அதிக சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. மற்றும் கணவன் மனைவிக்குள் எதையும் அந்த 4 சுவற்றுக்குள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய விருப்பங்களை நீங்கள் எரிச்சல் காட்டாமல் அவர்களுக்கு தேவையானதை எந்த ரூபத்திலும் செய்து கொடுப்பது இந்த மாதம் நல்லதே. உரிய நண்பர்களையும் மற்றும் தனக்கு வேண்டியவர்களையும் சொந்த பந்தங்களையும் பகைத்து கொள்ளாமல் சுமூகமாக எதையும் செய்தால் அது ஒரு வகையில் உங்களுக்கு கெடுபலன்களில் கூட ஒரு நல்ல ஆலோசனையும் நற்பலனும் வரும். ஆக உங்களுடைய பக்தி, சரீர ஆரோக்கியம், அக்கம் பக்கம், அடுத்தவருடைய பேச்சுக்கள், முக்கிய ஆவணங்கள், தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய பொறுப்புகள், வேலைகள், தொழில்துறைகள், இதிலெல்லாம் நீங்கள் மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை கண்டிப்பாக நீங்கள் வலியுறுத்தி கொள்ள வேண்டும். இறைசக்தியும் தியானமும் அவசியம் தேவை, தர்மமும் தேவை. இந்த மாதத்தில் 7, 8,
இந்த மாதத்தில் பார்க்கின்ற பொழுது 1, 2, 10, 11, 12, 13, 21, 22, 23, 28, 29 இந்த தேதிகளெல்லாம் இந்த கெடுபலன்கள் உங்களை ஆட்கொள்ளாது. மாறாக நற்பலன்கள் சற்று கைகூடலாம். இதில் சொல்லப்படாத தேதிகள் இந்த ராசிக்குரிய கெடுபலன்கள் உங்களை வந்தடையும். அப்போது நீங்கள் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இறை வழிபாடும் ஆலய தரிசனமும் உகந்ததே. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சரஸ்வதி பிரம்மாவை வணங்குவதும் எழுத்து PK, திசைகள் வடக்கு, சாதகமே, பரிகாரம் பாமாலை. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அஷ்டலட்சுமியை வணங்குவதும் எழுத்து AS, திசைகள் மேற்கு, பரிகாரம் பூமாலை. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வைஷ்ணவியை வணங்குவதும் எழுத்து KI, திசைகள் வடகிழக்கு, பரிகாரம் அலங்காரம். விருச்சிகம் ராசி. அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் நேயர்களே, சுவாமிமலை முருகனை தரிசனம் செய்யுங்கள். இந்த முறை யார் சுவாமிமலை முருகனுக்கு சென்று தரிசனம் செய்கின்றார்களோ அவர்கள் நொச்சி இலை என்று ஒரு இலை இருக்கிறது. அந்த இலையை மாலையாக கட்டி போட வேண்டும். இந்த நொச்சி இலையிலே மாலை கட்டி போட்டால் தலை பிரச்சனை, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தலைவலி, தீராத கடன், தீராத பகை இவை அனைத்தும் உங்களை விட்டு ஓடிவிடும். உடம்பிலே இடது பகுதியிலே ஷோல்டர் பகுதியிலே கண்டிப்பாக வலி தோன்றும். அந்த வலி மாறும். கால் பாதங்கள் ஊன்ற முடியாத நிலை வரும். இதெல்லாம் மாறி அமைவதற்கு சுவாமிமலை முருகனை வழிபாடு செய்யுங்கள். நொச்சி இலையால் மாலை போடுங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தனுசு ராசி அன்பர்களே, வளர்ச்சிக்குரிய பாவங்களில் கிரகங்கள் வலிமையே, பல வகையிலும் வருமானம், வித்தைக்கு பாராட்டு, இல்லத்தரசிகள், வாரிசுகள், விருப்பம் இருப்பினும் அவைகள்லாம் ஓரளவு இந்த மாதம் பூர்த்தியாகும். உடன்பாடுகளாலும் உங்கள் திறமைகளாலும் மற்றும் எந்த வகையிலும் நீங்கள் பேசப்படுவீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஜீவனம், வேலைகளில் உயர் அதிகாரிகள், முதலாளிகள், முக்கிய விஐபிகள் இவர்களாலும் நன்மைகள் ஏற்படும். உங்களுக்கு கீழுள்ள சர்வெண்ட்டுகளாலும் கூட ஓரளவு சகாயங்கள் கைகூடும். ஆண்களை இணைத்து பெண்கள் செய்யும் எந்த முயற்சிகளும் பழுதில்லை. மற்றும் சுப காரியங்கள், விருப்பம், தன்னுடைய தொழிலில் சில நவீனங்களை புகுத்துவது, சில மாற்றங்களை செய்வது, போட்டி பந்தயம், விளையாட்டு, வினோதம் இதிலெல்லாம் வெற்றி தான். மற்றும் உங்களுடைய தொழில் எதுவாக இருந்த போதிலும் கூட குறிப்பாக ரெவென்யூ, டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், கல்வி, எந்திரம், IT நிறுவனம், பாதுகாப்புத்துறை, பலதரப்பட்ட பொருட்களை சப்ளை செய்யக்கூடிய நிறுவனம், மக்களோடு தொடர்புடைய தொழில், இந்த ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் லாபமே. அத்துடன் இம்மாதம் 3, 4, 12, 13, 14, 15, 16, 24, 25, 30, 31 இந்த தேதிகள் எல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் மேலே சொன்ன சுப பலன்கள் சரியாக வந்தடையும். குறிப்பிடப்படாத தேதிகளில் உங்களுடைய முயற்சிகள் சற்று தாமதமாகலாம். அதனால் கவனமும் பாதுகாப்பும் பரிகாரமும் தேவை. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுமானை வணங்குவதும் எழுத்து TZ, திசைகள் வடமேற்கு, சாதகமே, பரிகாரம் வெற்றி மாலை, வெற்றிலை மாலை. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சங்கர நாராயணனை வணங்குவதும் எழுத்து LO, திசைகள் தென்கிழக்கு, சாதகமே, பரிகாரம் ஏலக்காய் மாலை. உத்திராட முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கற்பக கணபதியை வணங்குவதும் எழுத்து WM, திசை கிழக்கு, சாதகமே, பரிகாரம் வடைமாலை அல்லது அருகம்புல் மாலை சாற்றி வணங்குவது. தனுசு ராசி. அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் நேயர்களே, இந்த முறை நீங்கள் செல்ல வேண்டிய இடம் திருவண்ணாமலை. அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொன்னது போல் திருவண்ணாமலையிலே பௌர்ணமி என்று கிரிவலம் வந்தாலும் சரி, அல்லது பௌர்ணமிக்கு கிரிவலம் போக முடியாதவர்கள் அண்ணாமலையாரை நினைத்தாலே சரி, அந்த இடத்தினுடைய ஸ்தலத்தை நினைத்து ஒரு தீபத்தை பார்த்து கும்பிடுங்கள். அந்த தீபமே உங்களுக்கு அண்ணாமலையாராக காட்சி கொடுப்பார். ஆனால் அப்படி செய்தவன் என்ன செய்ய வேண்டும்? யாராவது ஒருவருக்கு உணவு தானம் கொடுக்க வேண்டும். அது என்ன தானம் கொடுக்கலாம்? அது வெண்பொங்கல் கொடுங்கள். வெண்பொங்கல் என்பது ஒரு நல்ல ஒரு உணவு. அதற்கு சிறிதளவு தண்ணீரும் சாம்பாரோ கூட்டோ கொடுத்து வெண்பொங்கலை யாருக்கு தானமாக கொடுக்க வேண்டும்?
ஒரு சுமங்கலிக்கு தானமாக கொடுக்க வேண்டும். அந்த சுமங்கலி கொடுத்துவிட்டு நீங்கள் அவளிடம் மனதார என்னை வாழ்த்துக்கள் என்று சொல்லிவிட்டு வாருங்கள். உங்களுடைய தாலி பாக்கியம் காப்பாற்றப்படும். திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமணம் நிறைவேறும். வராத கடன்கள் வரும். நிச்சயமாக வீட்டிலே ஒரு நல்ல வெளிச்சம் தோன்றும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மகர ராசி அன்பர்களே, கேந்திர திரிகோணங்களில் சுபர் பாவர் அமைப்பு இக்கிரகங்களினால் நாம் பார்க்கின்ற பொழுது எந்த வகையிலும் உங்களுடைய காரிய முயற்சிகள் சில நேரம் தாமதமானால் கூட முடிவது எந்த வகையிலும் சற்று சாதகமாக உங்களை வந்தடையும். ஆனால் நீங்கள் ஒன்றை பெற இன்னொரு வகையில் விட்டு கொடுப்பதோ விரயம் செய்வதோ அல்லது பாதகம் செய்வதோ அல்லது ஏதோ பரிகாரங்கள் மூலமாக அந்த நற்பலனை அடைய முடியும் என்பதை மனதில் நிறுத்தி செயல்பட வேண்டும். உங்களுக்கு எந்த வகையிலும் பிறருடைய ஒத்துழைப்புகளும் தேவை. இன்னொன்று, நாம் சில விஷயத்திற்காக குறைந்த முதலீடுகள் கடன் பெறுவதும் கூட இன்னொரு முதலீடை செய்வதற்காகத்தான். ஆக நாம் ஒன்றை பெறுவதற்கு இன்னொன்றை எந்த வகையிலாவது நம்முடைய உடல் உழைப்பு, பிறர் உதவி, பணம் விரயம் இவற்றை பெற்றுத்தான் அதை சீரமைத்து கொள்ள முடியும். சந்தோஷமான சமாச்சாரங்கள் இருக்கும். தெய்வ பக்தியும் நல்லதொரு சுற்றுலாக்களும் உங்களுக்கு ஏற்படும். மனதில் ஒரு உத்வேகம் உண்டாகும். எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்கள் வித்தைகளில் வெற்றியே. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலையோ தொழில் முயற்சியோ அல்லது கடல் கடந்த முயற்சியோ அல்லது அதில் மாற்றமோ இவைகளில் ஒன்றில் உங்களுக்கு சாதகமாக வந்தடையலாம். எப்படி பார்த்தாலும் உங்கள் திறமைகள் வெளிவந்து பேசப்படக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் ஜீவனம் எதுவானாலும் ஓரளவு முன்னேற்றங்களே. இந்த மாதத்தில் 5, 6, 14, 15, 16, 17, 18, 26, 27 இந்த தேதிகளெல்லாம் நாம் சொன்ன இந்த சுபபலன்கள் உங்களை சரியாக வந்தடையும். இதில் சொல்லப்படாத தேதிகளில் சற்று எந்த ஒரு முயற்சிகளையும் அதிகமாக முயற்சி எடுப்பது, கவனம் செலுத்துவது, காரியங்களை கையாள்வது, பரிகாரங்கள் தேவை. உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பஞ்சமுக கணபதியை வணங்குவது, எழுத்து NE, திசை தெற்கு, சாதகமே. பரிகாரம் லலிதா சகஸ்ரநாமம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெங்கடாஜலபதியை வணங்குவதும் SL எழுத்தும் மேற்கு திசையும் சாதகமே. பரிகாரம் தைலக்காப்பு அல்லது அலங்காரம் செய்து பார்ப்பதும். அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுப்பிரமணியரை வணங்குவதும், எழுத்து KC, திசை வடகிழக்கு. பரிகாரம் மாலை அல்லது தீபம். மகர ராசி அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, இந்த மாதம் குற்றாலத்திலே சீசன். மெயின் ஃபால்ஸ் அருவிக்கு பக்கத்திலே குற்றாலநாதர் குலலாமணி அம்மாள் சன்னதி இருக்கின்றது. அம்பாளை ஒரு தரிசனம். சித்திர சபையிலே அங்கே ஒரு சபை இருக்கின்றது. அந்த சபையை ஒரு தரிசனம். தரணி பீடம் என்னும் அம்மன் பீடம் இருக்கின்றது, அதிலே ஒரு தரிசனம். இந்த 3ஐயும் தரிசனம் செய்யுங்கள். இதை வெள்ளிக்கிழமை தரணி பீடத்திலே காலை 11 மணி முதல் 12 மணிக்குள் ஒரு அருமையான பூஜை நடைபெறுகின்றது. அந்த பூஜையை செய்து அவர்கள் கொடுக்கும் பிரசாதத்தை வாங்கி வீட்டிலே சிறிதளவு குங்குமத்தை நெற்றியிலே வைத்தீர்களானால் மலை போல் வந்த கஷ்டங்கள் எல்லாம் பனி போல் நீங்கிவிடும். தலைக்கு வந்தது தலப்பாயோடு போய்விட்டது என்பது போல் கஷ்டமெல்லாம் மறைந்துவிடும். அந்த அம்பாளுக்கு அவ்வளோ பெரிய சக்தி. ஜாம்பவான் கரடியும் அகஸ்திய முனிவனும் 2 பலிபீடங்களாக அங்கே உட்கார்ந்திருக்கின்றார்கள். சுயம்பு. இதை கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யுங்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கும்பராசி அன்பர்களே, பாவர்கள் சுபர்கள் எல்லாம் பக்கபலமாக இருக்கிறார்கள். சொல், பரிமாற்றம், புதிய முயற்சி, செயல்திறன் யாவும் பிறர் பாராட்டுக்கு உள்ளாவீர்கள். நிலையான பணி, கூட்டுத் தொழில், சில எதிர்பார்ப்பு, பெரிய முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் இருக்கும். உறவுகள், நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள் இவர்களால் உங்களுக்கு நன்மைகளே. ஏதேனும் ஒரு காரியத்தால் உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்டிருப்பவர்கள் இப்போது சரியாக புரிந்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல, விட்டுப்போன வாய்ப்போ சில விமர்சனத்தால் உங்களுக்கு சாதகமோ கைகூட உள்ளன. ஒரு பெண் மூலமாக ஆண்களுக்கு பல திருப்பு முனைகளும் இருக்கின்றன.
பிள்ளைகளின் சந்தோஷங்களில் பெற்றோர்கள் அதிக கவனம் செலுத்தி அவருடைய விருப்பத்தை சரியாக நிறைவேற்றுவார்கள். அது மட்டுமல்ல, எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்களோ, ஸ்திர சொத்து முதலீடுகளோ அல்லது நவீன வாகனங்களோ, பொன் பொருளோ தன் இல்லத்தில் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. உங்களுடைய தொழிலில் விவசாயம், கால்நடைகள், கச்சா பொருட்கள், நீச்சல் தொழில்கள், நீதி, எலக்ட்ரிக்கல்ஸ், எந்திரம், பட்டை தீட்டும் தொழில் மற்றும் மொபைல் கன்சல்டேஷன் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சாதகமே. அத்துடன் இம்மாதம் 1, 2, 7, 8, 9, 17, 18, 19, 20, 28, 29 இந்த தேதிகளிலெல்லாம் நாம் மேலே சொன்ன சுபபலன்கள் உங்களை சரியாக வந்தடையலாம். இதில் சொல்லப்படாத தேதிகளில் உங்களுடைய முயற்சிகள், காரிய அணுகுமுறைகள், சரீரத்தில் கவனங்கள், பரிகாரங்கள் இதையெல்லாம் சற்று கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும். இப்போது அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குபேரனை வணங்கவும். எழுத்து DA, திசை வடக்கு. பரிகாரம் பாமாலைகள் கொண்டு, அதாவது ஸ்லோகங்கள் கொண்டு இறைவனை ஆராதிப்பது. சதயரட்சத்தில் பிறந்தவர்களுக்கு காமாட்சி அம்மனை வணங்குவதும். SC இந்த எழுத்தும் திசை மேற்கும் மற்றும் மாலைகள், கதம்பங்கள், தாமரைகள், மலர்கள் கொண்டு பூஜிப்பது நன்மையே. பூரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மும்மூர்த்தியின் அம்சமாக இருக்கக்கூடிய மும்மூர்த்திகளையுமே வணங்குவதும். எழுத்து PO எழுத்தும் திசை வடகிழக்கும் சாதகமே. இறைவனுக்கு எந்த வகையிலாவது நீங்கள் அர்ச்சனைகள், ஆராதனைகள் செய்து அவரை வழிபடுவது உகந்த ஒன்றாக இருக்கும். கும்பம் ராசி. அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமடிஸ் நேயர்களே, இந்த மாதம் நீங்கள் வழிபடக்கூடிய கடவுள் சொர்ண ஆகர்ஷண பைரவர். சிதம்பரம் நடராஜர் கோயிலிலே இருக்கின்ற சொர்ணாகர்ஷண பைரவராக இருந்தாலும் சரி, அல்லது எங்கு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வைத்திருக்கின்றார்களோ அங்கே சென்று வழிபாடு செய்ய வேண்டும். நந்தியாவட்ட பூவிலே மாலை சாட்ட வேண்டும். நந்தியாவட்ட பூவில் அந்த மாதம் மாலை சாத்தினீங்கன்னா கண்டிப்பாக எதிரிகள் அழிவார்கள். அடகு போன தங்கம் மீட்கப்படும். கையிலே புது அணிகலன்கள் தங்கத்தால் அணியப்படும். இதை விட சொல்ல வேண்டுமென்றால் புதிய வியாபாரத்தை தொடங்குவீர்கள். எத்தனை முறை செய்தாலும் இந்த முறை இந்த நந்தியாவட்ட பூவும் மாலையும் சொர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடும் ஒரு நெய்தீபம் உங்களை மனதார காப்பாற்றும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீனராசி அன்பர்களே, மகாவிஷ்ணு, லட்சுமி, சிவன், சக்தி இப்படி சொல்லக்கூடிய சில பாவங்கள் ஜோதிடத்தில் இருக்கின்றன, கட்டங்கள் இருக்கின்றன. அதிலே அனுகிரகம் இருக்கிறது. அந்த பாவங்களில் கிரகங்களுடைய சில சஞ்சாரம், பார்வைகள் உங்களுக்கு இந்த மாதம் அனுகிரகமாக உள்ளன. ஆக ஆண்டவன் அனுகிரகம் அதிகமாக உங்கள் ராசிக்கு இருக்கின்றது. ஏற்கனவே நீங்கள் கோச்சாரத்தால் பல கிரகங்களால் பாதிப்பாக இருக்கிறீங்க. அப்படி இருக்க உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பயனுடைய மாதமாக இருக்கின்றது. சில பைசல்களை இதிலே எடுத்து செய்யலாம். சில பண விவகாரங்கள், அதற்கு ஒரு நல்ல வழிமுறைகள் உங்களுக்கு கிடைக்கும். வித்தைக்கும் பாராட்டுக்கும் ஒரு விமர்சனம் உண்டாகும். அதற்கான ஒரு விவாதங்கள் கூட உங்களுக்கு நன்மையாக முடியும். இல்லத்தரசிகள், வாரிசுகள் இவருடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதை குடும்பத் தலைவனோ அல்லது தனது பாட்டனார்களோ, தன் பெற்றோர்களோ, உறவுகளில் இருப்பவர்களோ கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அது மட்டுமல்ல, தன்னுடைய ஜீவனத்தில் உயர் அதிகாரிகள் மற்றும் முதலாளிகள், முக்கிய நபர்களுடைய தொடர்புகள், வருகைகள் யாவும் நன்மையே. சில மாற்றங்கள் கூட சாதகமாக இருக்கும். சுபகாரியங்களும் மற்றும் தன்னுடைய நிலைகளில் உள்ள விஷயங்களை எடுத்து சொல்லி அதற்கான நல்ல தீர்வு காண்பதும், உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதும், விமர்சனமாவதும் உண்டாகும். மனசந்தோஷம் தரும் நல்ல பயணங்களும், நிகழ்வுகளும், ஓமங்களும், ஆன்மீக ஈடுபாடும் இருக்கும். சரீர ரீதியில் பலவீனமாக இருப்பவர்களுக்கு சற்று சந்தோஷமான நிலைகளும், மருத்துவத்தால் குணமும் உண்டாகும். விளையாட்டுக்கள், கமிஷன், ரெவின்யூ மற்றும் டாக்குமெண்ட்ஸ், கல்வி, துணி, கட்டுமான பணிகள், இரத்தினங்கள், அலங்கார பொருட்கள், வடிவமைப்புகள் இந்த ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஏற்றமே. அத்துடன் இம்மாதம் 3, 4, 10, 11, 19, 20, 21, 22, 23, 30, 31 இந்த குறிப்பிட்ட தேதிகளில் நல்லதொரு சுபபலன்களை, இந்த ராசிக்கு சொன்ன சுபபலன்கள் உங்களை சரியாக வந்தடையலாம்.
இதில் சொல்லப்படாத தேதிகளில் உங்களுடைய காரிய முயற்சியும் மற்றும் கவனங்களும் எதவாக எதையும் செய்வதும் சமயோஜிதமும் பரிகாரமும் கைக்கொள்ள வேண்டும். இப்போது பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மகாலட்சுமியை வணங்குவதும், எழுத்து MQ, திசை வடமேற்கு, பரிகாரம் தாமரைப்பூ கொண்டு மகாலட்சுமியை வணங்குவது அல்லது வில்வம் கொண்டு மகாலட்சுமியை வணங்குவது. உத்திரட்டாதி நட்சத்திரர்களுக்கு காமதேனு, எழுத்து XB, திசை தென்மேற்கு, கால்நடைக்கு உணவு தருவது அதுவே மிகவும் உகந்த பரிகாரமாகும். கால்நடை பறவைகளுக்கு உணவு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு நடராஜ பெருமானை வணங்குவதும், எழுத்து VT, திசைகள் கிழக்கு, எந்த வகையிலாவது அபிஷேகங்கள் செய்து இறைவனை பார்ப்பது உகந்த பரிகாரமே. மீனம் ராசி. அன்பார்ந்த சுதர்சன அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, இந்த முறை நீங்கள் வணங்க வேண்டிய சித்தர் மகான் பிரபு வள்ளநாடு சாது சிதம்பரம் சாமிகள். அங்கே விநாயகப் பெருமான் இருக்கின்றார். அந்த விநாயகப் பெருமான் ஒரு அருமையான விநாயகப் பெருமான். உங்களுக்கு என்ன திசை நடக்கின்றதோ அத்தனை முறை சுத்த வேண்டும் என்பதை அந்த போர்டிலே குறிப்பிட்டிருப்பார்கள். இந்த மாதம் நேற்று கூட நான் சென்று விட்டு வந்தேன். வள்ளநாடு சாது சிதம்பர சுவாமிகள் சமாதிக்கு சென்று யார் ஒருவர் இந்த மாதம் மீனராசிக்காரர்கள் வழிபாடு செய்கின்றார்களோ, மதியம் அங்கே நடைபெறுகின்ற அன்னதானத்திலே கலந்து உணவு அருந்துகின்றார்களோ, அல்லது அங்கு இருக்கின்ற மணிகண்டன் என்னும் யானையினுடைய சமாதிக்கு சென்று உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பௌர்ணமி திதியிலே அடங்கிய அந்த யானை, சுவாமி வளர்த்த யானை, அதிலே சென்று 2 பழங்களை வைத்து பூஜை செய்து வருகின்றார்களோ, அவர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய யோகம் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.